Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸசைஸ் 1.4 தான் பார்க்க போறோம். ஓகேவா? சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.4 தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸி தான். நடுவுல ஒரு ரெண்டு சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மத்தபடி ஈஸி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா determine the graph is function or not. ஓகேவா? இது ரொம்பவே ஈஸி. 1 மார்க்ஸ்ல கேக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபங்க்ஷனா இல்லையா அப்படினு எழுதணும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் லைன் டிரா பண்ணி சொல்லி கொடுக்கப்பேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த சைடு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? எத்தனை வாட்டி வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னா 1 2 அப்படிதானே, 2 வாட்டி வந்து டச் பண்ணிருக்கு. அப்ப இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ இதுலயே ஏதாச்சும் ஒரு சைடு போட்டுக்கோங்க. இதுல எத்தனை வாட்டி டச் ஆயிருக்கு? ஒரு வாட்டி டச் ஆயிருக்கு. அப்ப இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ இதுல லெஃப்ட் அண்ட் ரைட் இதுல ஏதாச்சும் ஒரு சைடு கோடு போட்டுக்கோங்க. இதுல எத்தனை வாட்டி? 3 வாட்டி டச் ஆயிருக்கு. அப்ப இட் இஸ் ஆல்சோ நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் தான் என்ன பண்ணிருக்கு? டச் ஆயிருக்கு. அப்ப இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? நீங்க இட் இஸ் இது வந்து ஃபங்க்ஷன் இல்லையா? இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகேவா? இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். சப்போஸ் அவங்க ரீசன் கேட்டாங்க அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னா the dot met twice a time, அதாவது the line met 2 dot அப்படின்னு நீங்க எழுதுனா கூட ஓகே. ரீசன் கேட்டா இல்லைன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிட்டர்மைன் தி கிராஃப் இஸ் ஃபங்க்ஷன் ஆர் நாட்னு மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்ஸ் டைம் வந்திருக்கா, இது வந்து ஒன்ஸ் டைம் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஒன்ஸ் டைம் தான் வந்திருக்கு. அதனால வந்து இட் இஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இட் இஸ் ஃபங்க்ஷன். ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா ட்ரைஸ் டைம் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே. இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அண்ட் தென் இது பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் டைம் தான் மெட்டா இருக்கு. ஒன் டைம் வந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனா? ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஃபங்க்ஷன். ரீசன் கேட்டாங்க அப்படின்னா நீங்க ரீசன் எழுதுனா போதும். ஓகேவா? புரியுதா? செகண்ட் சம் போயிடலாமா? செகண்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான சம். ஓகேவா? let a turns to be a function defined by f of x minus x divided by 2 minus 1 where a is equal to 2 4 6 10 and 12, b is equal to அப்படின்னு சொல்லி some values கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல 4 பேர் கொடுத்திருக்காங்க. நம்ம நாலுமே என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? இது வந்து ஒரு வாட்டி உங்களோட கொஸ்டின் பேப்பர்லயுமே வந்திருக்கு. ஐ திங்க் ஸோ 5 மார்க்கா வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அது உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏல இருக்கிற வேல்யூ வச்சு நம்ம வந்து ஆர்டர்ட் பேர் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. கண்டுபிடிக்கலாமா? ஓகே. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபார்முலா என்னது? எக்ஸ் டிவைடட் பை 2 மைனஸ் 1. இதானேடா ஃபார்முலா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏல என்னென்ன வேல்யூ எனக்கு இருக்கு? 2 4 6 10 and 12 இதானே வேல்யூவா இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு ஒரு வேல்யூவா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே. சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? இப்ப x வந்து 2 இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தலாமா? f வந்து 2 இருந்துச்சுன்னா f of x is equal to 2 divided by 2 minus 1 வந்துருமா? ரைட்டா? இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணா என்னது? 1 2 is 2 1 2 is 2 அப்படிதானே? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 minus 1 வந்துருமா? is equal to 0. கரெக்டா? அப்ப என்னது? x ஆன்சர் என்னது? f of x ஓட ஆன்சர் என்னது? therefore f of x is equal to 0 ஆயிடுமா? are you clear with that? நெக்ஸ்ட் போகலாமா? அதே மாதிரி x is equal to 4 இருந்துச்சுன்னா என்ன? x வந்து 6 இருந்தா என்ன? x வந்து 10 இருந்தா என்ன? and then x வந்து 12 இருந்தா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிதானே? அப்போ f of x is equal to ஃபார்முலா என்னடா? x divided by 2. அப்ப இந்த இடத்துல 4 divided by 2. 1 2 is 2 2 2 are 4 minus 1. அப்ப 2 minus 1 is equal to 1. 2ல 1 போயிடுச்சுனா 1. அப்போ therefore f of x is equal to 1. ஓகேவா? அதே மாதிரி என்னது? 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா? f of x is equal to 6 divided by 2. 1 2 is 2 3 2 are 6. ஓகேவா? அப்ப 3 minus 1 எவ்வளோ? 2. therefore f of x is equal to 2. புரியுதா? அதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கிற
ஓகேவா, புரியுதா? அதே மாதிரி என்னது x is equal to 10 கொடுத்துருக்காங்களா, அப்ப f of x is equal to 10 divided by 2. 1 2 is 2, 5 2 are 10. அப்ப 5 minus 1 is equal to எவ்வளோ 4. அப்ப வந்து எவ்வளோ f of x ஓட வேல்யூ 4. therefore f of x is equal to 4. ஓகேவா, and then x is equal to 12. அப்படிதானே? அப்ப f of x is equal to 12 divided by 2. 1 2 is 2, 6 2s are 12. 6 minus 1 is equal to 5. அப்ப f of x எவ்வளோ 5. இப்போ நம்ம செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் எழுதணுமா? இது கண்டுபிடிச்சா தானே செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் எழுத முடியும். ஐம் ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆர்டர்ட் பேர் வந்து எழுத போறேன். எது கண்டுபிடிச்சு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணனால எனக்கு வந்து ஆன்சர் வந்து 0 வந்துச்சு. 4 சப்ஸ்டியூட் பண்ணனால 1 வந்துச்சு. அப்ப அதுதானே வந்து ஆர்டர்ட் பேர். இது வரைக்கும் நிறைய சமயம் உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அப்ப ஆர்டர்ட் பேர் இஸ் ஈக்குவல் டு 2, 0 and then 4, 1 and then 6, 2 and then 10, 4 லாஸ்ட் என்னது 12, 5. புரியுதா? எப்படி ஆர்டர்ட் பேர் கண்டுபிடிக்கணும்னு புரியுதா? இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ணணும். ஆப்ஷன் 2 என்னது, டேபிள். அப்படிதானே, இதை வச்சு நீங்க டேபிள் போடுங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ரொம்ப ஈஸியா டேபிள் போடலாம் இல்லையா? நம்மள்ட்ட என்ன வேல்யூஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. மேல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 0 4 1 6 2 10 4 12 5. ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூலாம் என்னது, எக்ஸ், கீழே இருக்கிற வேல்யூலாம் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப நம்ம போட்டது கரெக்டா? கரெக்டா? அவ்வளவுதான், டேபிள் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோ டயக்ராம் வந்து வரைய போறோம். ஓகேவா, ஆரோ டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி ஆர்டர்ட் பேர்ல என்ன ஆன்சர் வந்து வந்துச்சோ அந்த ஆன்சர் வந்து எழுதி வச்சுக்கோங்க. என்ன வந்துச்சு, 2, 0 அப்படியே கீழே எழுதுறேன். ஓகேவா, ஆர்டர்ட் பேர்ல ஏன் தெரியுமா, நான் வந்து அழைச்சிட்டேன், அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்க கூடாது. ஓகேவா, 2, 0 வேற என்ன வந்துச்சு ஆர்டர்ட் பேர்ல, 4, 1 6, 2 and then 10, 4 12, 5 இல்லையா? 10, 4 12, 5 இதானே வந்துச்சு. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், செம்மையா போட முடியும். ஓகேவா, இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, நிறைய பேர் ஒரே ஒரு தப்பு பண்றீங்க. ஆரோ டயக்ராம் போடும்போது நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் போடுறீங்க, அது வந்து போடக்கூடாது. கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதான் போடணும். ஓகேவா, என்ன இருக்கு, 2 4 6 10 and then 12. இதுல 0 1 2 3 4 5 அப்படியே 9 இருக்கு. ஆமா தானே? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆரோ டயக்ராம் டிரா பண்ண போறோம். ஓகேவா, ஈஸியா பண்ணிடலாம். ஆர்டர்ல என்ன கண்டுபிடிச்சோம், 2ல இருந்து 0 4ல இருந்து 1 6ல இருந்து 2 10ல இருந்து 4 and then 12ல இருந்து 5. It is function or not? அவங்க கேட்கல ஃபங்க்ஷனா இல்லையான்னு. It is function or not? Yes, it is a function because each element has an individual image இல்லையா? அதனால இது என்ன, the function. கேட்டா ஃபங்க்ஷனா இல்லையான்னு எழுதிடுங்க. ஓகேவா, அடுத்தது இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகே, கிராஃப் ரொம்ப ஈஸியா வரைஞ்சிடலாமா நம்ம? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைவீங்களா? ஆமாம் தானேடா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைவீங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் எழுத நேரில் சும்மா நான் இப்போதைக்கு விரும்புன்னு எழுதுறேன். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 4 நான் வந்து டபுள் டிஜிட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே டபுள் டிஜிட் தானே இருக்குது, நான் டபுள் டிஜிட்டாக எடுத்துக்கிறேன். 2 4 6 8 10 12 14 இப்படியே போகுமா? இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிடலாமா? மார்க் பண்ணி அந்த டிஜிட்டில் எழுதணும். 2, 0வா இந்த இடத்துல வந்துருமா, 2, 0. ஓகேவா, அந்த என்னது 4, 1. ஓகேவா, 4, 1னா வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்துல 0 இந்த இடத்துல 1 ஆச்சுக்கலாம், 2 ஆச்சுக்கலாம். ஓகேவா, 2, 0 4, 1 அது 4, 1 and then
6,2 இருக்கா, இங்கே தான் இருக்குது 2, இங்கே இருக்குது 6. அப்போ இதான் என்னது 6,2 அண்ட் தென் 10,4 அப்படி தானே 10,4 10 இங்கே இருக்குது 4 வந்து இங்கே இருக்குது இல்லையா. அப்போ இதான் என்னது 10,4 அண்ட் தென் 12,5 12 இங்கே இருக்குது 5 வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து 12,5 புரியுதா. இந்த கோடில் நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படியே அழைச்சிடணும். ஓகே கிராஃப் புரியுதா, அவ்வளோதான் இந்த சம். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் ரொம்பவே ஈஸியான சம் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 2 சம் பார்த்துருக்கீங்களா, அது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் சம் உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும், ஏன்னா வந்து நம்ம நிறைய சம் கிராஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த பேசிஸில் தான் இருக்கும். ஓகேவா, represent the function f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3 and 5, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து an arrow diagram அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், arrow diagram-ஐ ட்ரா பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறமே ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க, பி அ டேபிள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், டேபிள் ஃபார்மில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் தென் சி வந்து உங்களுக்கு கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. கிராஃப் ட்ரா பண்ணால் நீங்கள் இந்த கொஷின் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். இவ்வளோ சம் நீங்கள் கிராஸ் பண்ணியிருப்பீங்களா, அதே பேசிஸில் தான் வரும். ஓகே சரி, ஓகே இப்போது எக்ஸ் அண்ட் தென் ஒய். எக்ஸில் என்ன இருக்குது, தட் இஸ் 1, 2, 3, 4, 5 இருக்கா, 1, 2, 3, 4 and then 5. ஓகே, அண்ட் தென் ஒயில் என்ன இருக்குது, 2, 2, 2, 3, 4 இருக்கு இல்லையா. 2, 2, 2 and then 3, 4. உங்களுக்கு வந்து இந்த 2 வந்து எதுக்கு நம்ம வந்து ரிப்பீட்டடாக எழுதிட்டு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, காமனாக இந்த 3த்துக்கும் காமனாக நீங்கள் சென்டரில் ஒரு 2 போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இப்போ இது என்னன்னா x stands to f of x. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணிடலாமா. ஓகே பண்ணிடலாம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 3 அண்ட் தென் 5, 4. அவ்வளோதான், நம்ம ஜஸ்ட் ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணால் போதும். ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் எழுத தேவை கிடையாது. ஓகேவா, ஏன்னா அவங்க என்ன பண்ணல, ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே கொடுக்கல, யூ ஜஸ்ட் ட்ரா த ஆரோ டயக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் தென் டேபிள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, டேபிள் ஃபார்ம் ட்ரா பண்ணலாமா. என்னது, எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸா, அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான் இல்லை. எக்ஸில் என்னென்ன இருக்குது, 1, 2, 3, 4, 5 இருக்கா. 1, 2, 3 அண்ட் தென் 4, 5. எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது, 2, 2, 2, 3, 4. அவ்வளோதான் டேபிள் டயக்ராம். ரொம்ப ஈஸியாக இருக்கா. அண்ட் தென் என்ன பண்ணணும், கிராஃபை ட்ரா பண்ணணும். ஓகேவா, ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பர் எழுதிக்கணும் இல்லையா. 0லேருந்து நம்பர் எழுதிக்கணும். 0லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா, அண்ட் தென் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, இப்போ நீங்கள் நம்பர் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு கோடு மாதிரி குட்டியாக போட்டு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாட் வச்சு எழுதிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 1, 2 இருக்கா. 1, 2. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. அண்ட் தென் 2, 2. 2, 2னா இந்த இடம் உங்களுக்கு வரும் இல்லையா, இந்த இடம் உங்களுக்கு வரும் 2, 2னா. ஓகே, 1, 2, 2, 2 அண்ட் தென் 3, 2 இல்லையா. 3, 2 அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வரும் இல்லை. அண்ட் தென் 4, 3. 4, 3 அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அண்ட் ரைட். அண்ட் தென் 5, 4 இல்லையா. 5, 4 அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஓகே, அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், 1, 2, 2, 2, 3, 2, 4, 3 அண்ட் தென் 5, 4ன்னு நீங்கள் எழுதுனா போதும். ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரியுதா. நான் அந்த கோடை அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இந்த சம் ரொம்ப ஈஸியான சம். இப்போ நம்ம 4th சம்க்கு போயிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் 4th சம். ஓகேவா, 4th சம்மே ஈஸி தான். இது உங்களுக்கு கொஞ்சம் நியூ மெத்தடாக இருக்கும்.
show that the function f is to natural numbers அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? defined by f of x is equal to 2x minus 1. அப்ப obviously இதான் நமக்கு ஃபார்முலா. இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து 1 to 1 but not on to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்தலாம். ஓகேவா? ஆக்சுவலி நம்மள எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க? f of x is equal to 2x minus 1ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. வேற எந்த வேல்யூமே இந்த இடத்துல நமக்கு கொடுக்கல. ஓகேவா? அப்ப x வந்து என்னவா இருக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எண்டே இல்லை. அப்ப 1 2 3 4 5 6 அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன பண்ணிட்டே தான் இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எண்ட் இல்லை. ஐம் ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த x is equal to 1 2 3 4 5 6ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டே வரணும். எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? f is equal to xல நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிறேன். அப்போ 2 into 1 minus 1 is equal to ஆன்சர் என்ன வரும்? 1 2 is 2. 2 minus 1 என்னது ஆன்சர்? 1. புரியுதா? 1 2 1 2s are 2. 2ல 1 போயிடுச்சுன்னா ஆன்சர் எவ்வளோ? 1. அடுத்து எஃப்ல நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2ல சப்ஸ்டியூட் பண்ணணுமா? அப்போ 2 into 2 minus 1. 2 2s are 4. 4ல 1 போயிடுச்சுன்னா ஆன்சர் என்னது? 3. ஓகேவா? and then f is equal to 3, f is equal to 4, f is equal to 5 and then f is equal to 6 வரைக்கும் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறேன். ஓகேவா? அப்போ 2 3s are 6, 6 minus 1 எவ்வளோ? 5. ஓகே, 2 4s are 8, 8 minus 1 is equal to 7. Okay, 2 5s are 10, 10 minus 1 is equal to 9 and then 2 6 are 12, 12 minus 1 is equal to 11. Okay, are you clear that? இப்போ என்ன பண்ணணும்னா இதை வச்சு நம்ம ஆர்டர்ட் பேர் போடணும். தட் இஸ் நான் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனால எனக்கு ஆன்சர் வந்து 1 கிடைச்சிச்சு. 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனால ஆன்சர் எனக்கு வந்து 1 கிடைச்சிச்சு. 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனால ஆன்சர் எனக்கு 3 கிடைச்சிச்சு. அண்ட் தென் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணனால ஆன்சர் 5. ஸோ 4 5 6 இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறதுக்காக நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஆர்டர் பேரில் நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? ஆர்டர் பேரில் நம்ம எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டர் பேர் ஆக்சுவலி நம்ம எதுக்கு போடுவோம்? எஸ், ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பேர் வந்து போடுவோம் இல்லையா? இப்போ எழுதிக்கலாமா? 1 1 2 3 3 5 4 and then 5 9. அடுத்து என்ன இருக்கு? 6 11 இருக்கா? 6 11. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ஆர்டர் பேர் வந்து போட்டேன். அடுத்து இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? ஆரோ டயக்ராம் போட்டு இது வந்து 1 2 ஆர் நாட் ஆன் டு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஆரோ டயக்ராம் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 இல்லையா? அடுத்தது இங்க 1 3 5 7 9 6 11 12 and etc. ஓகே, இப்போ நான் ஆரோ டயக்ராம் டிரா பண்ணணுமா? எப்படி டிரா பண்ணுவீங்க? 1:1 2:3 3:5 4:7 5:9 6:11. ஐ எம் கரெக்ட்? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ஆரோ டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிட்டேன். எஸ், இட் இஸ் 1 to 1 function because each and every element has a individual image. Each and every element has individual image இல்லையா? அதனால இது வந்து என்னது? 1 to 1 function, but it is not on to. It is not on to. ஏன் வந்து இது on to கிடையாது அப்படின்னா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் வரும்ல, 2 4 6 and then 8, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணல? மென்ஷனே பண்ணல. ஸோ இட் இஸ் நாட் on to. ஓகேவா? இது புரியுதா? இதோட இந்த சம் அவ்வளோதான். And then fifth sum, show that the function f is to, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது? எண்டிங் வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும் இல்லையா? எண்டிங்கே கிடையாது. இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐம் ரைட் இல்லையா? இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. எந்த இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா f of m is equal to m square plus m plus 3.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுல தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? m இருக்கிற இடத்துல வந்து 1 2 3 4 5 போட்டு ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இப்போ f வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 3 1 ஸ்கொயர் என்னது, the same 1 தான். அப்போ 1 plus 1 plus 3 3 plus 1 4 4 plus 1 வந்து 5. கரெக்டா? f of 1 is equal to எவ்வளோ 5. ஓகேவா? and then f of 2 substitute பண்ணணுமா? அப்போ 2 square plus 2 plus 3. I'm right? m இருக்கிற இடத்துல நான் என்ன போடணும், இந்த இடத்துலலாம் 2 போடணும். போட்டிருக்கேன்னா 2 square என்னது 2 into 2 ன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ 2 2s are 4 plus 2 plus 3. ரைட்டா? 3 plus 2 வந்து 5 5 plus 4 வந்து எவ்வளோ 9. அப்போ f of 2 எவ்வளோ 9. ஆக்சுவலி நம்ம வந்து எதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், mக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ வந்து m 1 இருந்துச்சுன்னா எவ்வளோ, m 2 இருந்துச்சுன்னா எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஆக்சுவலி f அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் வந்து m 1 இருந்துச்சுன்னா எவ்வளோ, m 2 இருந்துச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர்ல நீங்க என்ன போடுவீங்க, m is equal to 5 m is equal to 9 போடுவீங்களா? கரெக்டா என்ன சொல்றேன்னு? அதே மாதிரி m is equal to 3 4 5ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் தானே. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். m வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா 3 ஸ்கொயர் plus 3 plus 3 3 square என்னது 3 3s அப்படிதானே. அப்ப 3 3s are 9 plus 3 plus 3. கரெக்ட்டா? இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எவ்வளவு ஆன்சர் வரும், எவ்வளவு ஆன்சர் வரும் 15 15 ஓகே 15 வரும். அப்ப m is equal to 15. ஓகே m is equal to 15. and then m வந்து 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா? அப்போ என்னது 4 ஸ்கொயர் plus 4 plus 3 4 4s are 16 plus 4 plus 3 is equal to 16 plus 4 20 20 plus 3 வந்து 23 அப்போ m is equal to 23. I'm right here. and then m is equal to 5 அப்போ 5 squared 5 5s are 25 அப்போ 25 plus 5 30 30 plus 3 வந்து 33 அப்போ m is equal to 33. ஓகே இது வரைக்கும் நம்ம கரெக்டா போட்டோமா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐம் ரைட்? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோ டயக்ராம் வந்து டிரா பண்ணி 1 to 1 ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், போட போறோம். ஓகேவா? என்ன இருக்கு 1 2 3 4 5 6 7 8. இந்த சைடு வந்து the same 1 2 3 4 5 6 7 8 and 9. ஆக்சுவலி வந்து ஆன்சர் வந்து நமக்கு 33 வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து 33 வரைக்கும் நம்ம எழுதி ஆகணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 5 9 15 23 and then 33 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிடணும். நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணனால எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு 5, 2 சப்ஸ்டியூட் பண்ணனால எனக்கு 9 கிடச்சிச்சு, 3 சப்ஸ்டியூட் பண்ணனால 15, 4 சப்ஸ்டியூட் பண்ணனால 23, 5 சப்ஸ்டியூட் பண்ணனால எனக்கு ஆன்சர் வந்து 33 கிடச்சிச்சு. அப்படிங்கிற ஏரோ டயக்ராமை நான் போட்டணும். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஹேஸ் அன் இண்டிவிஜுவல் இமேஜா? எஸ், எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் இமேஜ் இருக்கு. அப்போ எழுதிக்கோங்க பக்கத்துல each and every element has individual image or இண்டிவிஜுவல் நீங்க யூனிக் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? யூனிக் இமேஜ். அதனால இது என்னது, therefore என்ன ஃபங்க்ஷன் இது 1 to 1 ஃபங்க்ஷன். therefore it is 1 to 1 ஃபங்க்ஷன். எல்லாத்துக்குமே வந்து யூனிக் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? therefore it is 1 to 1 ஃபங்க்ஷன். Are you clear with that? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் 6th சம். இவ்வளோ நாள் நம்ம ரிப்பீட்டாக கண்டுபிடிச்சது தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ரேஞ்ச் ஆஃப்
find range of f and then type of function கொடுத்திருக்காங்க சரியா range கண்டுபிடிச்சு இது என்ன function that is இது வந்து 1 to 1 function இல்லனா on to function அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க f squared is equal to x cube னு கொடுத்திருக்காங்கலையா அத வச்சு தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா sum போட போறோம் ஓகேவா அப்ப என்னது a is equal to 1 a is equal to 2 a is equal to 3 and then a is equal to 4 வரைக்கும் கொடுத்திருக்காங்களா இது நம்ம என்ன பண்ணனும் அப்படினா கியூபால நம்ம பண்ணனும்னு வெச்சுக்கோங்களே நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும் ஓகேவா இப்போ வந்து நமக்கு a ன்னு இருக்குல அது வந்து இந்த இடத்துல நம்ம x ஆ மாத்திக்கலாம் ஓகே என்ன மாத்திக்கலாம் x ஆ மாத்திக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும்லையா அந்த ஆன்சர் என்ன பண்ணனும் எஸ் ஆர்டர் பேர் போடணும் ஆர்டர் பேர் போட்டா தான் என்ன கண்டுபிடிக்க முடியும் நம்மளால ஆரோ டயகிராம் வரைஞ்சு ரேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிக்க முடியும் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா 1 கியூப் 1 into 1 into 1 எத்தனை வாட்டி 1 போட்டாலும் என்னதான் ஆன்சர் வரும் அதே 1 அப்ப x is equal to 1 1 ஸ்கொயர் பண்ணா x என்னது 1 ஓகேவா 2 கியூப் பண்ணா அப்ப 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 அப்ப இங்க x is equal to 8 ஓகேவா and then 3 into 3 into 3 3 3s are 9 9 3s are 27 அப்ப x is equal to 27 ஓகேவா அடுத்து 4 into 4 into 4 4 4s are 16 கரெக்ட்டா 4 4s are எவ்வளவு 16 into 4s போடணுமா and then okay 16 into 4 போட்டா ஆன்சர் என்ன வரும் 64 வருமா கரெக்ட்டா 16 into 4 போட்டா ஆன்சர் என்ன வரும் 64 வந்துரும் ஓகேவா அப்ப x is equal to 64 கண்டுபிடிச்சாச்சா இது இப்போ நம்ம என்ன பண்ணனும் ஆர்டர் பேர் போடணும் இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் ஆர்டர் பேர் அப்படினு எழுதிக்கலாம் ஆர்டர் பேர் போடலாமா 1 1 2 8 3 27 4 64 ஆர்டர் பேர் எழுதியாச்சா நெக்ஸ்ட் நம்ம process என்னது ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் இல்லையா ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னது ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் f னு கொடுத்திருக்காங்க இல்லையா ரேஞ்ச் வந்து என்ன வேல்யூ ரைட் ரேஞ்ச் வந்து செகண்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் என்னது டொமைன் இல்லையா செகண்ட் தானே ரேஞ்ச் சோ வந்து இப்ப ரேஞ்சுக்கான வேல்யூ எழுதிடலாம் 1 8 27 and then 64 முடிஞ்சுச்சா நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க அப்ப நான் என்ன பண்ணனும் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆரோ டயகிராம் போடணுமா என்னன்னு போடுவீங்க ஆரோ டயகிராம் 1 2 3 4 and then 5 போட்டு 1 dot 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 8 and then dot 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 27 dot 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 64 நம்மளால 65 நம்பர்ஸ் வரைக்கும் எழுதிட்டு இருக்க முடியாது ஓகேவா அதனால நான் நடுவுல என்ன வச்சுட்டேன் ஒரு டாட் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணலாமா 1 க்கு 1 and then 2 க்கு 8 3 க்கு 27 4 க்கு 64 ஓகே அப்ப இது என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் each and every element has an individual image இல்லையா each and every element has an individual image therefore it is another 1 to 1 function okay therefore it is 1 to 1 function புரியுதா ஏனா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே என்னது ஒரு எலிமெண்ட் இருக்கு அதனால இது என்னது 1 to 1 function and then நடுவுல எலிமெண்ட் இல்லாம இருக்கும் அதனால and also it is called as into function என்ன ஃபங்க்ஷன் into function onto கிடையாது into function ஓகேவா எலிமெண்ட் இல்லாம இருந்துச்சுனா என்னது into function ஓகே இந்த சம் கிளியரா ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 6 சம்ஸ் வந்து நான் வந்து பார்ட் 1 வீடியோல எடுத்துர்க்கேன் பார்ட் 2 வீடியோ வந்து நான் சூன் போட்டுறேன் ஓகேவா இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க